ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதோட வாய்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ட்ராமாடி ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஈஸியாக தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே அவங்க லவ் அப்புறம் மேரேஜை பற்றின நிறைய கனவுகள் ஆசைகள் இருக்கும். அப்படி ஆசைப்பட்டாலும் அவங்க நினச்ச மாதிரியே அவங்க லைஃப் அமையறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவங்க வெட்டிங் ஃபோட்டோ பார்த்துட்டு பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஆல்ரெடி ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஆனால் அந்த 3 இயர்ஸில் ஹீரோயினி கூட சந்தோஷமாக இருந்திருக்கவே மாட்டான். அதுக்கு ரீசன் ஹீரோவுக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க விருப்பமே இல்லை. ஹீரோடைய தாத்தா தான் ஹீரோயினி தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணதால தான் அவன் மேரேஜே பண்ணியிருந்திருப்பான். ஸோ இப்போ அதெல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்க ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோ இருக்கா இல்லையா, ஒரு பார்ல உட்காந்து பொண்ணுங்க சரக்குன்னு ஜாலியாக இருந்துட்டு இருக்கான். இவன் இப்படி இங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்காது சோஷியல் மீடியாவில் யாரோ அப்லோட் பண்ணிடுறாங்க. மூ ஃபேமிலியோட ஒரே வாரிசான மூசாங் கிளப்ல லேட் நைட்ல உட்காந்து பொண்ணுங்க கூட ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் ஹீரோயினும் அவங்க ஃபோனில் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய ஃபோனுக்கு அவங்க தாத்தா கிட்ட இருந்தா கால் வருது. நீலாம் என் பேரனா இருக்க தகுதியே இல்லை, நீலாம் மூ ஃபேமிலியோட வாரிசான்னு சொல்லி கண்ணா பண்ணு திட்டி விட்டுட்டு நீ இப்பவே இருந்து வீட்டுக்கு போயாகணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. உடனே இவனும் ஹீரோயினை தேடி தான் போறான். அங்கே போயிட்டு ஹீரோயின் கழுத்து பிடிச்சு நெரிச்சு நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கான். ஏன்னா அந்த மாதிரி என்ன போஸ்டிங்க போட்டது ஹீரோயின் தானே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். இவங்களும் அவன் கையை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் எதுக்காக திரும்பி வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அப்படியே அவங்களை பிடிச்சி வால்ல பின் பண்ணி நான் திரும்பி வரணும்னா கூட உங்ககிட்ட கேட்டுட்டு தான் வரணுமான்னு அதுக்குமே அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். இவன் ஏதோ கோவத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க மோ, நீங்க இப்போ கோவத்தில் இருக்கீங்க, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது அப்படியே அவங்கள பிடிச்சி பெட்ல தள்ளி பரவாயில்லையே நான் கூட உனக்கு என்னமோ நினைச்சா ஆனா பயங்கர கிளவரா நடிச்சிட்டு இருக்க, இப்படிதான் என் தாத்தாவே நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கியா, ஏன் உனக்கு நான் 2 வாரத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு போறது பத்தலன்னு ரொம்பவே மோசமா பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் நமக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது, ஆனா இந்த 3 இயர்ஸ்ல ஒரு நாள் கூட உங்க மனசு மாறவே இல்லைல்ல, எனக்கு தெரியும் என்ன நீங்க பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு, அதுக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்கும்போது உன்ன மாதிரி ஒரு சூழ்ச்சிக்காரிக்கலாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ பெண்ணா எதுவும் பண்ணாம இருந்தா நானும் உன்னை இந்த அளவுக்கு வெறுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோயினும் இன்னொரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் சின்ன வயசுல ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்துருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஹீரோ பென்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மென்ஷன் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணுமே ஹீரோயின் கூட அதே ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருப்பா. ஹீரோவும் சின்ன வயசுல அவங்க தாத்தா கூட டொனேட் பண்றதுக்காக இவங்க இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பா. அப்படி வந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் கூட்டி ஹீரோ தெரியாம எலக்ட்ரிசிட்டி ரூமுக்குள்ள போயிட்டு அவனுக்கு ஒரு பெரிய விபத்தியா நடந்திருக்க பார்த்திருக்கோம். உள்ள இருந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சத்தம் கேட்கும் போது நம்ம குட்டி ஹீரோயின் தான் ஹீரோவை காப்பாத்தலான்ட்டு உள்ள போவாங்க. ஆனா அந்த பெண்ணை ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி இங்க பாரு சேசி, பெரியவங்க தான் உள்ள போகணும், சின்ன பசங்களாம் போகக்கூடாது, நான் போயிட்டு யாரையாவது கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிருந்திருப்பா. ஆனா ஹீரோயின் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு துணிச்சால உள்ள போயிட்டு உள்ள இருந்த குட்டி ஹீரோவை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்க ரொம்ப புகமூட்டமா இருந்ததால அவனுக்கு மயக்கம் வந்திருக்கும். சோ தான் உயிரை காப்பாத்தினது யாருங்கிறதே அவனுக்கு சரியா தெரிஞ்சிருந்திருக்காது. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய ஃபேமிலியில ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்திருக்கும். அவங்க பிசினஸ் எல்லாமே டவுன் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிருந்திருக்கும். அப்போ லூ ஃபேமிலிங்கிற ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியான ஹீரோடைய ஃபேமிலி தான் ஹீரோடைய ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணி பெரிய ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த நன்றி கடனுக்காக தான் ஹீரோடைய தாத்தா ஹீரோயினி தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அவ்வளோ பணக்கார ஃபேமிலி சேர்ந்த ஹீரோயின் எதுக்காக ஆர்ஃபனேஜில் வளர்ந்தாங்கன்னு. அந்த கதையெல்லாம் இதுக்கப்புறம் தான் ட்ராமாவில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு தாத்தா ஹீரோவை ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு தன்னை காப்பாற்றினதை பென்னு தானே தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் நான் பெண்ணை தான் லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் மேரேஜ் பண்ணிப்பேன், என்னால் இந்த ஜீசியெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான். ஆனால் தாத்தா தான் ஹீரோவை மிரட்டி உருட்டி அவனுக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. இதில் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப கூட அது ஹீரோயின் தான் பண்ணதான் நினச்சி இன்னுமே ஹீரோயின் மேலே அவனுக்கு வெறுப்பு வந்திருந்திருக்கும். ஆக்சுவலி எதுக்காக ஹீரோ தன்னை காப்பாற்றினது பென்னு தான் சொல்லி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கானா, இவனுடைய சின்ன வயசுல அந்த எலக்ட்ரிசிட்டி ரூம்ல இருந்து ஹீரோயின் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்தப்போ அவங்க தலையில போட்டிருந்த ஒரு ஹேர் கிளிப் இவனுடைய கையில மாட்டிருந்திருக்கும். தென் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஆர்ஃபனேஜுக்கு வரும்போது பெண்ணை மீட் பண்ணியிருந்திருப்பா. அப்பதான் அந்த கிளிப்பை காட்டி இந்த கிளிப்புக்கு சொந்தக்கார பொண்ணு யாரு, அவன் என் உயிரை காப்பாத்துறான்னு விசாரிக்கும் போது அதுக்கு இந்த பெண்ணோ இது என்னுடைய கிளிப்பு தானே போய் சொல்லியிருந்திருப்பா. சோ இந்த ரீசனுக்காக தான் ஹீரோ தன்னை காப்பாத்தினது பென்னு தான் சொல்லி இன்னுமே நம்பிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல ஒரு டிரைவர் வந்து என்ன மன்னிச்சிடுங்க மிஸ்டமோ, இது எல்லாத்தையும் நான் வேணும்னே பண்ணல, ஹீரோயின் சொல்லி தான் அந்த பெண்ணை நான் ஆக்சிடென்ட் பண்ண பொய்யான வாக்குமூலத்தை கொடுத்துருப்பா. ஸோ இதெல்லாம் தான் ஹீரோயின் மேல ஹீரோவுக்கு இவ்வளோ விருப்ப உண்டாக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் கூட ஹீரோ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு அப்புறம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி என் குழந்தை உன் வயிற்றுல வளரவே கூடாதுன்னு ஒரு டேப்லெட்டை போட்டு விடுறான். இவன் என்னதான் ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணி வார்த்தைகளால் அவங்கள காயப்படுத்தி இருந்தாலும் அவங்களுக்கு இவன் மேல உண்மையான லவ் இருந்திருக்கும். அதனால தான் ஹீரோயின் இவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் மாறுவாங்கிற நம்பிக்கையோடய வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சீக்கிரமாவே நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு நீ ஏத்துப்பேன்னு சொல்லி ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவன் ஹீரோயினியை ஃபோர்ஸ் பண்ணி அந்த டேப்லெட்டை சாப்பிட வச்சு போயிருப்பான் இல்லையா, அடுத்து கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, வாமிட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ டேப்லெட்டும் வெளியில வந்துடுது. அவங்க வாமிட் பண்ணதை பார்த்த ஹீரோவும் ஜிங்கிற அவங்க ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி ஹீரோயினை வந்து செக்அப் பண்ணிட்டு போக சொல்லிட்டு இவன் வெளியில கிளம்பிடுறான்.
பண்ணிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்துலயே அவங்க ஃபேமிலி டாக்டர் ஜியை வந்து ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றுல பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுத்துக்கிட்டதால தான் உனக்கு வாமிட் வந்திருக்கு, வேற எதுவும் சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்ராடுக்கு போனா அந்த பென் திரும்பி வந்துட்டாங்கிறத சொல்றாரு. உடனே இவங்களும் அவங்க போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல பிரேக்கிங் நியூஸா 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோஸ், அதோட 2 பேரும் சேர்ந்து கிஸ்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னு காசிப்பை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இங்க ஹீரோயினும் வந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கா. உண்மையிலேயே ஹீரோ அவளை கிஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. இந்த பென் தான் ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண போயிருந்திருப்பா. அப்ப கூட அவளை அவாய்ட் தான் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா அந்த பென் ஹீரோடைய பக்கத்துல போன நேரமா பார்த்து அந்த பென்னோடைய ஆளே தூரத்துல இருந்து அவங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி நாங்கள்ல போட்டோ எடுத்திருந்திருப்பான். அதுதான் ஹீரோக்கே தெரியாம இந்த பென் நியூஸ்ல எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கா. தென் மறுநாள் ஹீரோடைய ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸ் ஃபுல்லாவே அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஹீரோவை பத்தியும் அந்த பென்னை பத்தி தான் காசு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயினும் காதுல வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுமே அதே ஆஃபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அஃபிஷியலா மேரேஜ் ஆகி மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலுமே இது வரைக்கும் எங்கேயுமே ஹீரோயின் தான் தன்னுடைய வைஃப்னா எந்த இடத்துலயுமே ஹீரோ மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி வெளியில சொல்லாம ரொம்பவே சீக்கிரட்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோவும் ஆஃபீஸ்க்குள்ள வரான். எல்லாரும் காசு பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு வேலை நேரத்துல வேலையை பக்கமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சத்தம் போட எல்லாரும் அவங்க கேபின்ல உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இவனும் நேரா ஹீரோயின் கிட்ட வந்த பென் திரும்ப வந்துட்டா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவளை ஹர்ட் பண்ண மாதிரி மறுபடியும் எதுவும் ட்ரை பண்ணாத. அப்படி எதுவும் ட்ரை பண்ணினா கண்டிப்பா இந்த தடவை உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும் அந்த அளவுக்கு நான் அவளை எதுவும் பண்ணிடுவேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படி எதுக்கு இங்கே வந்தீங்க, போய் அவளை பார்த்துக்கிட்டு அவள் பக்கத்துல உட்காந்துருங்க, அவளை பார்த்தாதான் மற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்லும்போது அவ ஒன்ன மாதிரி பர்சன் கிடையாது, ரொம்பவே கைண்டான பொண்ணுன்னு சொல்றான். ஆமா நானுமே அவளை மாதிரி கிடையாது, அவளை விட நிறையவே டிஃப்ரெண்டான பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கவே அந்த பென் இவங்க ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டு இருக்கான். அவளை பார்த்ததுமே ஹீரோ வா பென் சொல்லிட்டு அவளை பார்க்க ஓடிடுறான். அவன் ஓடுறதை பார்த்தா ஹீரோனிக்கா பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவளை பார்த்ததுமே அவளை கேர் பண்ணிக்க எப்படி ஓடுறான் பாருன்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்க. வந்த நிக்க அந்த பெண்ணும் அவளுடைய டிராமாவை ஆரம்பிச்சிடுறா. நீங்க எனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொன்னதால தானே நானும் வந்தேன், ஆனா அந்த கிஃப்டை யாரோ ஸ்பாயில் பண்ணிட்டாங்க பாருங்கன்னு வந்த உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம யாரோ ஒரு பொண்ணு என்ன ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்குதுங்க. எனக்கு என்னமோ நான் இந்த ஆஃபீஸ் வந்ததை யாரோ ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல நினைக்கிறேன்னு ரொம்பவே பயந்து போன மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து ஹீரோயின் உள்ள வந்த அந்த பெண்ணை பார்த்துட்டு என்ன பென் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அப்புறம் எப்படி இருக்கான்னு சொல்லி விசாரிக்கும் போது ஹீரோயினிய பார்த்ததுமே இந்த பெண்ணுக்கு அவ சின்ன வயசுல பண்ண திருட்டு வேலைலாம் ஞாபகத்துக்கு வருது. அதோட வேணும்னே ஹீரோ முன்னாடி பயப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோவோ இங்க பாரு பென், அவன் கூட இருக்கும்போது நீ யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இங்க யாராலையும் உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட நான் இல்லாத போய் உடைய கேபின்குள்ள நீ வந்தியா, இங்க இருந்த கிஃப்டை நீ தான் ஸ்பாயில் பண்ணினேன்னு சொல்லி விசாரிக்கும் போது இங்க பாருங்க நான் உங்க கேபின்குள்ள வந்தது என்னமோ உண்மைதான், ஆனா ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண தான் வந்தேன், நீங்க ஆள் இல்லை அதனால உங்க டேபிள வச்சுட்டு கிளம்பிட்டேன், அவ்வளோதான், எனக்கு வேற எதுவும் தெரியாது, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வேணா சர்விலன்ஸ் கேமராவை செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அசிஸ்டண்டோ இன்னைக்கு மதியத்துலேருந்தே சர்விலன்ஸ் கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்றாரு. பிரச்சனையை பெருசாக்க உடனே இந்த பெண்ணும் ஹீரோயினை பார்த்து ஜிசி நீ தான் என்ன 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்ட, அதுக்காக நான் தான் உன்னை ஆல்ரெடி மன்னிச்சிட்டேனே, அப்புறம் எதுக்கு இன்னமும் என்ன கஷ்டப்படுத்த நினைக்கிறேன், இப்பயாவது என்ன விட மாட்டேன்னு சொல்லி கேட்கிறா. அவன் நடிப்பை பார்த்தா இந்த முட்டாள் ஹீரோவும் ஹீரோயின் தான் பண்ண நினைச்சு இங்க பாரு ஜிசி இப்பவே நீ பெண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றான். நான் எதுவுமே பண்ணாதப்போ நான் இதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு ஹீரோயின் கேட்கும் போது ஏன்னா உன்னை பத்தி எப்போதுமே பேடான ரெப்புடேஷன் மட்டும்தான் இருக்கு, அதனால இந்த விஷயத்தையும் நீ தான் பண்ணியிருப்ப நான் நம்புறேன், அதனால இப்பவே நீ பெண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றான். என் மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கையாடான்னு சொல்லிட்டு கோவத்துல ஹீரோயினும் தண்ணி எடுத்து அவன் மேல ஊத்தி விட்டுறாங்க. உடனே இவனும் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட கீழே விழுந்ததுல ஹீரோயின் கையில் அடிபட்டு லைட்டா ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது. அவங்க கையில அடிபட்டிருக்கத பார்த்த ஹீரோவும் அவங்கள தூக்கலான்ட்டு எழுந்திருக்கிறான். உடனே இந்த பெண்ணு ஹீரோடைய சட்டையை பிடிச்சி எடுத்து இங்க பாருங்க கோல்டு வாட்டர் பட்டதுல எனக்கு லைட்டா ஜுரம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. ஆமா இது வரைக்கும் உன் மேல பச்சை தண்ணியே பட்டதில்ல பாரு, அதுவும் ஒரு செகண்ட்லயே உனக்கு ஜுரம் வந்துடுதா, நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காரு பாரு இவரை சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கோவப்பட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்தாலும் அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு தண்ணி பட்டதால அவர் ட்ரெஸ் ரொம்பவே ஸ்பாயில் ஆயிடுச்சு, அதனால 3rd கமாண்ட்மெண்ட்ல அவருக்கான ட்ரெஸ் இருக்கு அதை எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. என்னங்க மேம் இப்பதான் டிவோர்ஸை பத்தி பேசிட்டு வந்தீங்க, இப்ப கூட அவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்ட அசிஸ்டன்ட் அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்க உள்ள போயிடாரு. அப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நாசியா ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ணி சேர்ல உட்கார்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு பர்சன் வராரு. அவர் ஹீரோயினை பார்த்து உனக்கு எப்போதுமே மத்தவங்கள தான் டேக் கேர் பண்ணிக்க தெரியுமா, உன் உடம்பை பத்தி என்னைக்குமே கேர் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே வராரு. அவரை பார்த்த ஹீரோயினும் வேன்யூ நீங்க எப்படிங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவங்க கையில அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு இது யார் பண்ணது, மறுபடியும் அந்த மூவ் ஒன்னு ஹர்ட் பண்ணான்னு கேட்கிறாரு. இல்ல இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நானே தான் தெரியாம கீழே விழுந்துட்டேன் அதனால அடிபட்டுச்சுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அதான் தெரியுமே இப்ப கூட ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சரி காயம் ரொம்பவே ஆழமா இருக்கு நான் மருந்து போட்டு வரேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சிசி காயம் இவ்வளோ ஆழமா இருக்கு, உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன் வலிக்கவே இல்லையா? எவ்வளோ பெயினா இருந்தாலும் தாங்கிப்பியா? இன்னும் எவ்வளோ பெயினை தான் இதே மாதிரி தனியாவே தாங்கிட்டு இருக்க போற? அட்லீஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற அந்த பெயினை மற்றவங்க கிட்ட கொஞ்சமாச்சும் ஷேர் பண்ணிக்கிட்டா தானே உனக்குள்ள இருக்கிற அந்த பேர்டன் குறையுன்னு சொல்லும் போது அவளுடைய பேர்டனை ஷேர் பண்ணிக்க அவளுக்கு நீ யாரான்னு கேட்டுக்கிட்டே அங்க ஹீரோ வரா. அங்க ஹீரோவை பார்த்ததுமே வேனுக்கு செம்மையா கோவம் வருது. எவ்வளவு தைரியம் தான் என் முன்னாடியே வந்து நின்றுட்டு இருப்பேன்னு கேட்கும் போது கோவத்துல ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சு இருக்கா. என்ன பண்றீங்க, முதல்ல என் கையை விடுங்கன்னு சொல்லி ஹீரோயினும் கோவப்பட எவ்வளவு தைரியம் தான் என் முன்னாடி அவளை நீ ஹர்ட் பண்ணிருப்பா, அவதான் கையை விடுன்னு சொல்றாரு. அவளை விடுறேன்னு சொல்லி வேன் ஹீரோடைய வாயிலே ஒண்ணு வைக்கிறான். இந்த வேன் இப்போ இங்க எதுக்கு வந்தான், ஒருவேளை உங்க பழைய காதல ஆரம்பிக்க வந்தானு சொல்லி ஹீரோவும் தப்பா பேச என்ன பேசுறீங்க, அவர் வேற விஷயமா தான் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு வேணும் ஹீரோ கிட்ட ஆமா உனக்கு அவளுக்கு இருந்தா 3 வருஷ கான்ட்ராக்ட் இன்னியோட முடிஞ்சு போச்சு, அதனாலதான் அவளை திரும்ப கூட்டிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோ அவங்க தாத்தா ஃபோர்ஸ் பண்ணதால தானே ஹீரோயினை மேரேஜ் பண்ணிருப்பாரு. ஸோ வெட்டிங் அன்னைக்கு ஹீரோயின் ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அவங்கள திட்டிட்டு எழுந்து வந்திருப்பாரு. அப்போ அவங்க வெட்டிங்க்கு வந்த வேனும் ஹீரோடைய சட்டையை பிடிச்சி இன்னைக்கு சொல்ற நல்லா கேட்டுக்கோ, இதுக்கப்புறம் உன் வார்த்தைகளாலேயோ உன்னுடைய நடவடிக்கைகளோ அவளை நீ காயப்படுத்த ட்ரை பண்ணினா அதுக்கப்புறம் உன் நிலைமை ரொம்பவே மோசமாகிடும். இன்னும் 3 வருஷம் மட்டும்தான், 3 வருஷம் முடிஞ்ச அடுத்த செகண்டே உன் இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவை வார்ன் பண்ணி விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ இப்போ அதெல்லாத்தையும் ஹீரோவுக்கு ஞாபகப்படுத்த அவளை எங்கிட்ட கூட்டிட்டு போகிறதுக்கு நீ யாருன்னு ஹீரோவும் கேட்க, ஏன்னா நான் தான் அவளுக்கு என்னைக்குமே டிசர்வான பர்சன் சொல்ல ஹீரோவும் அவனுடைய வெட்டிங் ரிங்கை காமிச்சு ஆல்ரெடி எனக்கு அவளுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுங்க தான் நீ மறந்துடாதன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் பண்ற அக்க பொருளா ஆல்ரெடி டயர்டா இருந்த ஹீரோயினுக்கு மயக்கமே வந்துடுது. உடனே ஹீரோவும் ஹீரோனை தூக்கிட்டு அவங்க ஃபேமிலி டாக்டரான ஜின்னதை மீட் பண்ண போறாரு. அங்க ஜின்னுமே ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு 2 பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்றாரு. அவர் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட கவலைப்படாதீங்க, இந்த குழந்தைய வச்சுலாம் நான் உங்களை எதுவும் பிளாக்மெயில் பண்ண மாட்டேன், நம்மளுடைய டிவோர்ஸ் ப்ராசஸை எந்த விதத்துலையும் இந்த குழந்தை அஃபெக்ட் பண்ணாது, இது என்னுடைய குழந்தை, நானே என் குழந்தைய தனியாக வளர்த்துக்கிறேன்னு சொல்லும்போது என்ன இது உன்னுடைய குழந்தையா, என் குழந்தைய நீ எப்படி தனியாக வளர்க்கலன்னு ஹீரோவும் கேட்க, இது உங்க குழந்தைன்னு உங்களுக்கு யார் சொன்னதோ, இது ஒன்றும் உங்க குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்கிறதும் தெரியும், தேவையில்லாம என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது ஆமா உங்களுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும், ஆனா அந்த பெண்ணை மட்டும் நான் எதுவுமே பண்ணிருக்க மாட்டேங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது இப்படி இவங்க பேசிட்டு இருக்க எல்லா கான்வர்சேஷனையும் அந்த பெண் காதல வாங்கிடுறா. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. நைட் ஆகுது. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு. இருந்தாலும் அவங்க அப்பா கூட இருந்த அந்த கொஞ்சம் வருஷம் அவன் வாழ்க்கையில் ரொம்பவே இனிமையான நினைவுகளாக இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி நினச்சி பார்த்துட்டு உங்களை மாதிரி நான் ஒரு பெஸ்ட் அப்பாவாக இருந்தேன், என் குழந்தைய நல்லபடியாக வளர்ப்பேன்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஹீரோயின் இதை காமிக்கிறாங்க. அவங்க குழந்தைய நினச்சி அவங்க குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அவங்கள பார்க்க அந்த பெண் வர, அவங்கள பார்த்ததுமே ஹீரோயின் நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்கும் போது வேற எதுக்கு, எல்லாம் மேலே இருக்கிற அக்கறையில தான், என்னுடைய ஃபியூச்சர் குழந்தைய உன் வயிற்றுல வளர்த்துட்டு இருக்கலையா, அதனால தான் மேலே இருக்கிற அக்கறையில பார்க்க வந்தேன்னு சொல்கிறா. எது உன்னுடைய குழந்தையா, என்ன பேசிட்டு இருக்குன்னு ஹீரோயின்னு கேட்க, அப்போமோ இன்னும் உங்ககிட்ட எதையுமே சொல்லலையா, உன் வயிற்றுல வளர அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் தான் அந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்க போகிறேன், நானும் ஹீரோவும் சேர்ந்து தான் இந்த குழந்தைய வளர்க்க போகிறோம், ஸோ என்னுடைய குழந்தைய நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறா. அதை கேட்டதுமே ஹீரோயின் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்படியோடைய சின்ன வயசில் ஒரு அம்மா அப்பாவுடைய பாசம் இல்லாமல் கான்ட்ராக்ட் கப்பலுக்கு மகளாக பிறந்து கஷ்டத்தை அனுபவிச்சணும், அதே மாதிரி என் குழந்தைய ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போவே இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணி அவங்க ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் என்ன ஹீரோ கிட்ட தான் மாட்டிக்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோவும் அவங்கள பிடிச்சிடறாரு. அவ்வளோ சீக்கிரமா மேடம் எங்கே போக பார்க்குறீங்கன்னு சொல்லி ஹீரோயினையும் வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துடுறாரு. எங்கே தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோயின் மறுபடியுமே தப்பிச்சு போயிடுவாங்கன்னு பயந்து நைட்டு ஃபுல்லாக அவங்கள ஹக் பண்ணபடியே தூங்குறாரு. மறுநாள் ஹீரோயினியை ரெஸ்டாரண்ட்லாம் கூட்டிட்டு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு வாங்கி தரங்கிற பேரில் உப்புச்சப்பு இல்லாத காய்கறி கீரைன்னு இந்த மாதிரி ஐட்டமாக வாங்கி கொடுக்க அந்த சாப்பாடு அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது கொஞ்சம் கூட ஸ்பைஸேவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ் கூப்பிட்டு இது காரசாரமாகவே இல்லை, எனக்கு நல்லா காரசாரமாக நல்லா ஸ்பைஸியான ஃபுட்டை எடுத்துருவாங்கன்னு சொல்லும் போது ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரி லைட்டான ஃபுட்டு தான் சாப்பிடணும், ஸ்பைஸியான ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வெயிட்டர்ஸ் அனுப்பி வச்சிடறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு இந்த சாப்பாடு சுத்தமாக இறங்கவே இல்லை, ரொம்பவே சோகமாகவே இருக்காங்களா. சரி சரி மூஞ்சி எப்படி வச்சிருக்காத, பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வெயிட்டர்ஸை கூப்பிட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரியான நான்வெஜ் ஐட்டம் ஸ்பைஸியான ஐட்டம் வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோவும் பின்னாடி எழுந்திருக்கும் போது இப்போ எங்கே வரீங்க, ரெஸ்ட் ரூம் போனால் கூட பின்னாடி வருவீங்களா, பயப்படாதீங்க நான் இங்கே ஓடி பார்க்க மாட்டேன், இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாலும் ஹீரோ கேட்காம பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. அந்த ரெஸ்ட் ரூம் வாசலே வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் உள்ள போனவங்க ரொம்ப நேரம் ஆகி வெளியிலே வராம இருக்காங்க. அதனால ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு கிட்ட என்னுடைய வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, உள்ள போனாங்க, ரொம்ப நேரம் ஆகி வெளியில வரல, கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு உள்ள போய் ஹீரோயினை தேடி பார்த்து கையோட கூட்டிட்டு வந்து ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பிடுறா. இங்க ஹீரோயினிக்கா செம்மையா கோவம் வருது. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இப்போ ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் போது ஏன்னா ஒரு நல்ல அப்பாவா இருந்தா இப்பத்துல இருந்து என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அதானே பார்த்தா எல்லாம் குழந்தைக்காக தானா,
எங்க திடீர்னு நம்ம மேல எதுவும் பாசம் வந்துச்சோன்னு நினைச்சு நம்ம கூட ஒரு நிமிஷம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு அவர் கூட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த பெண்ணை தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய அம்மாவுக்கு ஐஸ் வைக்க அவங்கள பார்க்க அவங்க வீட்டுக்கே வந்திருக்கா. அதோட ஹீரோயினும் ஹீரோ கூட அதே வீட்டுல தானே தங்கியிருக்காங்க. ஸோ வேணும்னே அந்த பெண்ணை வெறுப்பேத்த ஹீரோ பக்கத்துல எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா அந்த பெண்ணு கோவப்படுறால இல்லையோ அவங்க அம்மா தான் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. ஏண்டா எப்போத்துல இருந்தா இவ பக்கத்துல உட்கார ஆரம்பிச்சேன், அதோட நீ என்னடி என் பையனை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னா இப்ப பார்த்தா அவங்க கிட்ட ஓடிட்டு உட்காந்துருக்கா, என்ன நடக்குதுங்கன்னு கேட்க, பாருங்க உங்க பையனை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சது உண்மைதான், ஆனா இப்போ என் மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, என்னால உங்க பையனை டிவோர்ஸ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அந்த பெண்ணுக்கா பயங்கரமா கோவம் வருது. ஹீரோவை தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவ என்னமோ உங்களை டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றா, நீங்களும் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்க, அப்போ என் நிலைமை என்ன ஆகுறது, அவளை எப்போதான் டிவோர்ஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது, என்ன மன்னிச்சிட்டு பெண், என்னால அவளை டிவோர்ஸ்லாம் பண்ண முடியாது, குழந்தைக்காகவாது நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் வாழ்ந்தாகணும், ஸோ நம்ம 2 பேரும் பிரிஞ்சலான்னு சொல்றாரு. உடனே இந்த பெண்ணும் ஹீரோவை ஹக் பண்ணி என்னால நீங்க இல்லாமலாம் வாழவே முடியாது, உங்களுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கோவப்பட்டு போக பின்னாடி ஹீரோவும் சமாதானப்படுத்த போயிடுறாரா. இவளுக்கு இன்னுமே கோவம் அதிகமாக வருது. குழந்தை வந்தது உன் மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் அந்த குழந்தை வயிற்றுல இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ மறுநாளே ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, உங்களுக்கு மந்த்லி செக்அப் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ டாக்டர் ஜின்னு சொல்லி தான் கால் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சு இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கே பார்த்தா ஜின்னுக்கு பதில் வேறொரு பர்சன் உட்காந்துருக்காரு. டாக்டர் ஜின்னு இல்லையா, எனக்கு அவர் கூட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினும் கேட்கும் போது அவர் முக்கியமான வேலை விஷயமா வெளியில போயிருக்காரு, நீங்க வந்து அவங்களை என்ன அட்டென்ட் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள போய் படுக்க சொல்றாரு. இவன் சொன்னதை நம்பி ஹீரோயினை உள்ள போய் படுக்கிறாங்க. பார்த்தா அவங்க எல்லாருமே அந்த பெண்ணுடைய ஆளுங்க தான். ஆரம்பத்துல இது சாதாரண செக்அப் நினைச்சவங்க போக போக அவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே பயமாகுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விடுங்கன்னு சொல்லி ஹீரோயினை கத்திட்டு இருக்க அவங்களுக்கு அந்த அபார்ட் ஆகக்கூடிய இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறானுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அபார்ட் ஆகிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அந்த பெண் இருக்காலையா ஹீரோவை மீட் பண்ணி அந்த ஜேசியோடைய வயிற்றுல வளருது உங்க குழந்தைய கிடையாது, அது அந்த வேனியோட குழந்தை, இந்த விஷயம் எனக்கு மட்டும் இல்லை உங்க அம்மாவுக்குமே நல்லா தெரியும். ஸோ குழந்தை பிறந்ததுமே குழந்தைக்கு பெரினிட்டி டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு சீசையும் டெஸ்ட் எடுத்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்னா அவசர அவசரமா குழந்தைய அபார்ட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டானா வேற மாதிரியான ஒரு கதையை கட்டி விட்டுறா. அப்ப கூட ஹீரோ அதை நம்பல, இல்ல ஜேசி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லும் போது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹீரோயின் பேர்ல அபார்ட் பண்றதுக்கான ஹாஸ்பிட்டல் ரெசிப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பா போல. அந்த ரெசிப்டை இப்போ ஹீரோ கிட்ட காமிக்கவும் அவனு கோபத்தோட ஹீரோயினை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். இந்த பக்கம் ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிறாங்க. ஆப்போசிட்ல ஹீரோ தான் உட்காந்துருக்கான். இப்போ உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா, உன்னுடைய குழந்தைய எப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்கும் போது நான் எதுவுமே பண்ண கிடையாது, எல்லாத்தையும் அந்த பெண் தான் பண்ணா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெண் தான் சொன்னாலும் அதை எதையுமே ஹீரோ நம்பவே மாட்டேங்கிறான். அவன் மனசு இவ்வளோ கல்லா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி ஹீரோயின் இதை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ஹீரோ அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்க டாக்டர் ஜின்னு வராரு. நான் ஹாஸ்பிட்டல்ல இல்லாதப்போ உனக்கு ட்ரக் கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நீ இதுக்கும் ஃபீல் பண்ணாத, என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் நான் ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றதுக்கு, இல்ல நீங்க எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நீங்க சொன்னாலும் அவரை நம்ப போறது இல்ல, அவர் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காரோ அது அப்படியே இருக்கட்டும் விட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் அந்த பெண்ணை தான் காமிக்கிறாங்க. தன்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணா ஹீரோவை வெளியில கூட்டிட்டு வந்திருக்கா. அவனும் விருப்பமே இல்லாம தான் வந்திருக்கான். இருந்தாலும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி அவன் கூட சேர்ந்து போட்டோஸ்லாம் எடுத்து அதை ஹீரோயினுக்கு வேணும்னே சென்ட் பண்ணி விட்டுறா. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துதான் அவங்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுது. இதுக்கப்புறமா இந்த வீட்டுல நம்ம இருக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தரன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அந்த வீட்டை விட்டே கிளம்பிட்டாங்க போல. அந்த வீட்டோட மேட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் வீட்டுல எங்க தேடியுமே கிடைக்கல, மேபி அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி எங்கெல்லாமோ தேடி பார்க்குறான். ஆனா அவனால ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியல. அவங்க இருக்கும்போது அவங்க மேல எந்தவித அக்கறையும் இல்லை, ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தின நினைவுகளை அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எங்கேயும் போகல, வேண்டியோ இருக்கான் இல்லையா அவனுடைய சீக்ரெட் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்காங்க. தனக்கு ஹெல்ப் பண்ணி தங்க வச்சதுக்காக அவனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வேண்டியோ ஹீரோயின் கிட்ட உனக்கு அபார்ட் பண்ண அந்த டாக்டர் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கு, அவன் அந்த பெண்ணுடைய கிளாஸ்மேட் தான், 2 பேருமே அப்ராட்ல ஒன்னா தான் படிச்சிருக்காங்க, அந்த பெண் சொல்லி தான் இது எல்லாத்தையும் அவன் பண்ணான்னு அவனை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாரு. என் குழந்தை எப்படி பண்ணாங்களோ நான் ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு வேன்யூ உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்றாரு. தென் மறுநாளே வேன்யூ ஒரு நியூ ப்ராஜெக்ட் விஷயமா ஹீரோவை தான் மீட் பண்ண வராரு. ஸோ ஹீரோவும் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணதுக்காக அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வேன்யூவும் இட்ஸ் ஓகே, நம்மலாம் பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் வேற பர்சனல் லைஃப் வேற, ரெண்டத்தையும் போட்டு கொலாஸ் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு அதோட அவங்க ஆரம்பிக்க போற அந்த நியூ ப்ராஜெக்டை தான் ஹேண்டில் பண்ண போறதில்ல, எனக்கு பதில் என்னுடைய அசிஸ்டன்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஹீரோயினை தான் வர சொல்றாரு. ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஜிசி இவ்வளவு நாள் நீ எங்க போயிருந்தா, அப்ப இவர் கூட தான் இவ்வளவு நாள் இருந்தியான்னு சொல்லி ஹீரோவும் பேச ட்ரை
பண்ணும்போது, இங்க பாருங்க நான் இங்க வந்தது ஜஸ்ட் வேனிக்கு ஒர்க் பண்ணதா, ஸோ ப்ராஜெக்ட்டை பத்தி மட்டும் பேசினா போதும், தேவையில்லாத பேச்செல்லாம் பேச தேவையில்லன்னு ஹீரோவை பயங்கரமா அவாய்ட் பண்றாங்க. தென் அவங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி தான் ஹீரோ வந்துட்டு இருக்காரு. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஹீரோயின் எங்க தங்கியிருக்காங்க, எப்படி இருக்காங்கிறத எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க அப்பார்ட்மெண்ட்ல தனியா தான் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோ கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் விஷயமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஹீரோயின் ஹீரோடி லைஃப்ல வந்தது இந்த பெண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. ஹீரோ கூப்பிட்டு எப்போதான் நீங்க அவளை டிவோர்ஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டு ஹீரோவுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கூட ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட வந்திருக்கா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவளை மீட் பண்ணி, நானும் உங்களை மாதிரி தான் ஆஃபனேஜ்ல வளர்ந்தேன், எனக்கும் உங்களை மாதிரி அப்ராட் போயிட்டு படிச்சு விடணும்னு ஆசையா இருக்கு, ஸோ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு சொன்னீங்கன்னா நானுமே அவங்கள அப்ரோச் பண்ணுவேன்னு அந்த ஸ்பான்சரோட டீட்டெயிலாம் கேட்கவும் இவ ஒரு மாதிரி பயங்கரமா நர்வஸ் ஆகுறா. அதை கேட்கும் போது எங்க ஹீரோவுக்குமே ஆஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணுக்கு அப்ராட்ல போய் படிக்கிற அளவுக்கு யாரை ஸ்பான்சர் பண்ணியிருப்பா, அவளுக்கு இந்த அளவுக்கு யார் பணம் கொடுத்துருப்பான்னு இவருக்குமே டவுட் வருது. இங்க அந்த பெண்ணும் அந்த பொண்ணு கிட்ட இன்னொரு நாளைக்கு இதை பத்தி நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி அவசர அவசரமா அந்த பொண்ணை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா. அந்த பொண்ணு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவளுக்கு மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்பாவே இருக்கு. அவ்வளோ ஆர்வமா ஹீரோ கூட சாப்பிட வந்தவ அந்த பொண்ணு அந்த மாதிரி கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட எனக்கு திடீர்னு தலையை ரொம்ப வலிக்குது, நான் வீட்டுக்கு போறேன், இன்னொரு நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவ இந்த மாதிரிலாம் பண்ணவும் இவனுக்கு இன்னுமே அவன் மேல இருக்கிற டவுட் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க தனக்கு அபார்ட் ஆனதுக்கு அந்த பெண்ணு தான் காரணம், அவ தான் எல்லாத்தையும் பண்ணான்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை ஹீரோயின் சொன்னது ஏன் உண்மையா இருக்க கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சோ அதை பத்தி ஹீரோவும் தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பார் போல. அவருமே ஹீரோ கிட்ட வந்து உங்க வைஃபுக்கு அபார்ட் பண்ண டாக்டர் யாருங்கிறது கண்டுபிடிச்சாச்சு, அந்த பெண்ணு சொல்லி தான் அந்த டாக்டர் அந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவனுடைய போட்டோஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இவரும் எல்லாத்தையும் வாங்கி பாக்குறாரு. அந்த பெண் கூட நிக்கிற அந்த டாக்டரை பார்த்துட்டு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான் பாஸ், ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணை ஆக்சிடென்ட் பண்ணதா ஒரு டிரைவர் வந்தா இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, இவன் தான். ஹீரோயின் சொல்லி தான் பெண்ணை ஆக்சிடென்ட் பண்ணன்னு உங்ககிட்ட மட்டும் வாக்குமூலம் கொடுத்துட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ 2 பேருக்குமே முன்ன பின்ன தெரிஞ்சிருக்கு, 2 பேருமே பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றாரு. இவன் எங்க இருந்தாலும் சரி இப்பவே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிங்க. அதோட அந்த பெண்ணையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவ இன்னும் என்னெல்லாம் கிரைம் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லிட்டு ஹீரோனை பார்க்க தான் கிளம்புறாரு. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. வேன் கூட தான் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வந்திருப்பாங்க. அந்த கிளைண்ட்டை ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்போம். அவங்ககிட்ட இருந்து வேன் தான் காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதுக்காக ஹீரோயினியும் அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அவருமே ஹீரோயினியும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணி நீ ஹாப்பியாக இருந்தா எனக்கு அதுவே போதும், அதோட நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் அவ்வளோ ஒரு மோசமானவெல்லாம் கிடையாது, அந்த பெண்ணை பற்றின உண்மை என்னன்னு அவனுக்கு தெரியாமல் இருக்கு, அவளை பற்றி தெரிஞ்சதுன்னா தன்னாலே அவனை தேடி வந்துடுவான், நம்ம பிளான் பண்ணபடியே எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு, சீக்கிரமாகவே அவனுக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ஹீரோ வந்துடுறா. இவங்க பேசினது எதையும் காதில் வாங்கலாம். ஆனால் இவங்க ஹக் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு பயங்கரமா ஜெலஸ் ஆகிடுது. டக்குன்னு ஹீரோயினியை அவன் பக்கம் படிச்சிடுதா. இன்னுமே இவன் எனக்கு வைஃப் தான், எங்க 2 பேருக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகல, என்னுடைய வைஃப் இன்னொரு மேனை ஹக் பண்ணிட்டு இருக்கதா நான் என்னைக்குமே அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோயினிக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்போ நான் உங்க வைஃப்ங்கிறது உங்களுக்கு இப்பதான் தெரியுதா, அந்த பெண்ணு கூட க்ளோஸா இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, அவ மேல அவ்வளோ அஃபெக்ஷனை வச்சுட்டு உங்களால எப்படி என்கிட்ட இந்த மாதிரி இருக்க முடியுதுன்னு ஹீரோயினும் கோவப்பட நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, பெண்ணு மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல தான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என் உயிரை அவ சர்வ் பண்ணிருக்கா, அந்த நன்றி கடனுக்காக தான் அவளை மேரேஜ் பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல லைஃபை கொடுக்கும்னு நினைச்சேன்னு சொல்லும்போது உங்க எஸ்கியூஸ் எதையும் நான் கேட்க விருப்பப்படல, நம்ம 2 பேருக்கும் கிட்டத்தட்ட டிவோர்ஸ் ஆக போகுது, இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஹீரோயின்னு சொல்ல யார் சொன்னது உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு, நான் இன்னுமே டிவோர்ஸ் பேப்பர்ஸ்லாம் கையெழுத்து போடல, ஸோ இப்போ வரைக்குமே நீ என்னுடைய வைஃப் தான், என் கூட வான்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவரு கூட கூட்டிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினி கிட்ட அவர் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் சாரி கேட்டுட்டு அவங்க கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. ஸோ மார்னிங் பார்க்கும்போது ஹீரோயின் மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த வீட்டை விட்டே சொல்லாம கொள்ளாம கிளம்பிடுறாங்க. அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்க்கும்போது என் குழந்தைக்காக தான் ரிவெஞ்ச் எடுக்க மறுபடியுமே வந்தேன், ஆனால் நான் என்னத்தை ரிவெஞ்ச் எடுத்தாலும் மறுபடியும் இறந்து போறேன், என் குழந்தை திரும்ப வராது, ஸோ என்னுடைய முயற்சியை கைவிட்டு மொத்தமாகவே உங்கள் லைஃப்பை விட்டு நான் போகிறேன், திரும்பி வரவே மாட்டேன்னு சொல்லியிருக்கு. அதை படித்து பார்த்த ஹீரோவும் ஜிசி உன்னை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைக்கான ஜஸ்டிஸை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் ஹீரோ பார்க்க வராரு. என்னாச்சு, அந்த டாக்டரை கண்டுபிடிச்சாச்சா, அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சான்னு கேட்கும் போது சாரி பாஸ், இன்னும் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியல, ஆனால் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் இன்னுமே நிறைய க்ளூலாம் கிடைச்சிருக்கு, நம்ம நினைச்ச மாதிரி அவங்க இல்லாமல் அதை விட பெரிய கிரிமினல்ஸாக இருக்காங்க, அதோட அந்த பெண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சு அவகிட்ட ஒரே ஒரு கிட்னி மட்டும்தான் இருக்கு, அவ அப்ராடுக்கு படிக்க போனதே மற்றவங்களுடைய ஸ்பான்சர்ல கிடையாது, அவளுடைய ஒரு கிட்னியை வித்து தான் போயிருக்கா, அது மூலியமா அந்த நெட்வொர்க் கூட இவளுக்கு கனெக்ஷன் ஏற்பட்டு இவளுமே அந்த கும்பல் கூட சேர்ந்து ஆர்கன்ஸ் ட்ரேடிங்ல இறங்கியிருக்கா. ஸோ இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு சொல்லி அதுக்கான சில எவிடன்ஸுமே கொடுக்குறாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த பெண்ணை தான் காமிக்கிறாங்க. இவளை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஹீரோக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியாம இவ என்ன பண்றானா, ஹீரோயினுக்கு அபார்ட் பண்ண அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவனுக்கு கால் பண்ணி இந்நேரத்துக்கு ஹீரோயின் அப்ராடுக்கு போக ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பா, ஸோ அவளை அதே இடத்துல
இடத்துல வச்சு லாக் பண்ணி அவளை நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு வர வேண்டிய பேமெண்ட்டை மட்டும் கரெக்டாக அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லி பேரம் பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் வேணியவும் ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்காரு. ஹீரோயின் எங்கடா போனான்னு சொல்லி அவன் சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கா. அவனுக்கு பயங்கர கில்ட்டியாக இருக்கு. அவன் கையை எடுத்து விட்டுட்டு அவளை பற்றி உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட எனக்கு எதுவுமே தெரியாது, என் தாத்தா ஃபோர்ஸ் பண்ணதால அவளை பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அதனால என்னமோ அவளை பற்றின எதையுமே நான் தெரிஞ்சுக்காமலே போயிட்டேன், இப்போ அவள் எங்கே போயிருப்பான்னு கூட எனக்கு எந்தவித ஐடியாவே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அது எப்படா அவள் கூட 3 வருஷம் வாழ்ந்துருக்கா, அவளை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாதுன்னு சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து மென்டலி அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா, வளர்ந்ததுக்கு அப்புறமாவது நிம்மதியாக இருப்பாளான்னு பார்த்தா ஒன்றை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இன்னுமே அவள் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கா. நீயும் ஹீரோயினையும் எப்படி பிஸ்னஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் ஹீரோயினுடைய அம்மா அப்பாவும் பிஸ்னஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தினம் தினம் அவங்களுக்குள்ள சண்டையாகவே இருந்துட்டு இருக்கோம். ஹீரோயின் பிறந்து கூட அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகவே இல்லை. ஒரு கடத்துக்கு மேலே ஹீரோயின் அம்மா டிப்ரெஷன்லாம் இறந்தே போயிடுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அப்பா வேறொரு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஆனால் ஹீரோயினிக்கு அவங்க அம்மா இடத்துல அந்த ஸ்டெப் மாமா வச்சு பார்க்கவே பிடிக்கல. அவங்க கூட எந்தவித அட்டாச்சும் ஆகாமலே இருந்தா. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு நாள் கோவத்தில் பிடிச்சி தள்ளிவிட அவங்க ப்ரெக்னெண்டாக இருந்திருப்பாங்க போல. அவங்க வயிற்றில் இருந்த குழந்தை அபட் ஆயிடுச்சு. அந்த கோவத்தோடையே ஹீரோயின் அப்பா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஆஃபனேஜில் விட்டுட்டாங்கன்னு இப்படி ஹீரோயினை பற்றின மொத்த டீட்டெயிலையும் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கவும் ஹீரோவுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்கு. இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்ச போனா நான் வர மேலே மேலே காயப்படுத்திட்டேன்னு அந்த ஆஃபனேஜ் தான் ஹீரோயினை தேடி போகிறாங்க. ஆனால் அங்கேயுமே ஹீரோயின் வரலங்கிறத சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்க்கும்போது அங்கே அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவருடைய ஃபோட்டோவுமே அங்கே இருக்குது. அவனுடைய ஃபோட்டோவை போய் அங்கே பார்க்குறதும் ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இவருடைய ஃபோட்டோ இங்கே எப்படி வந்தது, இவன் யாருன்னு சொல்லி விசாரிக்கும் போது அவன் ஆக்சுவலி டாக்டர்லாம் கிடையாது, அதே ஆஃபனேஜில் குக்காக தான் வேலை பார்த்துருக்கான். கேம்பிளிங் டெபிட் அதிகமானதால் பணத்துக்காக நிறைய இல்லீகல் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். அதனால அவனை வேலையை விட்டு அங்கேருந்து துரத்தி விட்டுட்டாங்கிறத அந்த இன்சார்ஜர் சொல்கிறாங்க. அதோட அவனுடைய பேர் சென்னைங்கிறதையே சொல்கிறாங்க. ஸோ இவனை எப்படியாவது கண்டுபிடிச்சா அந்த பெண்ணை பற்றின மொத்த டீட்டெயிலும் எடுத்துடலாம், அதை வச்சு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அவளை போலீஸில் ஹேண்டில் பண்ணலாங்கிறத முடிவு பண்ணுறாரு ஹீரோ. நெக்ஸ்ட் இந்த சென்னை தான் காமிக்கிறாங்க. அந்த பெண் இருக்கலையா அவகிட்ட ஏதோ பேரம் பேசிட்டு அவகிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வாங்கிக்கிட்டு வெளியில் வரான். அப்போ அவனை தேடி வந்த ஹீரோடைய ஆளுங்க அவன் முகத்தில் துணியை போட்டு அங்கிருந்து அவனை கிட்னாப் பண்ணிடுறானுங்க. தென் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது கை கால் கட்டப்பட்ட நிலைமையில ஒரு ரூம்ல தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு முன்னாடி ஹீரோ தான் நின்றுட்டு இருக்காரு. அவன் தான் ஆல்ரெடி ஒரு பண பேரரசை பிடிச்சவனு ஹீரோக்கு தெரியும் இல்லையா, அதனால அவனை பணத்தை வச்சுதான் மறக்கிறேன்னு சொல்லி ஒரு பெட்டி நிறைய பணத்தை காட்டி இது வரைக்கும் நீயும் அந்த பெண்ணும் சேர்ந்து என்னெல்லாம் கிரைம் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் என்கிட்ட ஒத்துக்கிட்டினா இந்த பணத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி பேரம் பேசுறாரு. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் சொல்லி நான் பெண்ணை ஆக்சிடென்ட் பண்ணல, ஹீரோயின் மேல பழி போட தான் பெண்ணும் நானும் சேர்ந்து இதை பண்ணணும்னு சொல்லி எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கிட்ட எதையும் காட்டிக்காம அவ வயலேந்தே உண்மையை வர வைக்க என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா, ஏதாவது மறைச்சுன்னா உண்மையை சொல்லிடு, உனக்கே தெரியும் ஏமாத்துறது பொய் சொல்றதுன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு, ஸோ என்னை ஏமாத்துற மாதிரி இருந்தா எது வந்தாலும் சொல்லிட்டு உனக்கு ஒரு சான்ஸ் தரேங்கும் போது நான் எதுக்காக உங்களை ஏமாத்த போறேன் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சமாளிச்சுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவும் இன்னைக்கு நான் சென்னை பார்த்தா அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் அவனும் சேர்ந்து தானே பிளான் பண்ணி கார் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க, பண்ணது மட்டும் இல்லாம அந்த பழைய ஹீரோயின் மேல தூக்கி போட்டல உண்மையை சொல்லுங்கும் போது அப்ப கூட பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கா. அவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களா, அவனே சரியான கேம்லிங் அடிட்டு அவன் சொன்னது போய் நம்பிட்டு இருக்கீங்க, அவன் ஹீரோயின் கொடுத்த பணத்துக்காக என்ன வேணாலும் சொல்லுவான்னு இப்ப கூட ஹீரோயின் மேலதான் ஃப்ரேம் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவும் அவர் மனசுக்குள்ள நடிடி இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நடிக்க போற, ஹீரோயின் கிடைச்சதுக்கு அப்புறம் சுயரூபத்தை எல்லாத்தையும் அவன் முன்னாடியே வெளிச்ச போட்டு காட்டுன்னு சொல்லிட்டு சாரி பென், அந்த சென்னை சொல்றதை வச்சு நான் கூட ஒண்ணு போய் தப்பா நினைச்சுக்கிட்டேன், நீ சொல்ற மாதிரி இது கூட ஹீரோனுடைய வேலையா தான் இருக்கும்னு சொல்லி இவளுக்கு ஏத்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஹீரோ சின்ன வயசுல கொடுத்த சாதாரண கூழங்களை கூட இது வரைக்குமே பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அதோட அதுல நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்னொன்னு எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அவங்களுடைய ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் மென்ஷன் ஆயிருக்கு. ஒருவேளை இங்கே தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஹீரோ அவங்களை தேடி போறாரு. பார்த்தா ஹீரோயின் அப்ராட்லாம் எங்கேயும் போக கிடையாது, அந்த இடத்துல தான் தங்கியிருக்காங்க. எப்படியோ அந்த இடத்துல தேடி அவங்கள கண்டும் பிடிச்சிடாரு. எல்லாத்தையும் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி உன்னை நம்பாம நான் எவ்வளவோ உன்னை கஷ்டப்படுத்துறேன், எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி மறுபடியுமே தான் கூட வர சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோயின் அட்லீஸ்ட் எப்பயாவது என்ன நம்புறீங்களா, அது வரைக்கும் பெரிய சந்தோஷம், அதோட இதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கும் செட் ஆகாது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், பிரேக்கப் ஆனதாவே இருக்கட்டும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஹீரோயினை பத்தி ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டதில்ல, எவ்வளவோ அவளை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம், இதுக்கப்புறமா அவளை கஷ்டப்படுத்த வேணாம், அவள் விருப்பம் என்னவோ அதுபடி நடக்கட்டும்னு ஹீரோவும் அவங்கள பின்தொடர்ந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல வந்துடுறாரு. அதோட அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ல உட்காந்து ஹீரோயின் பேசுன்னு நினைச்சு ஃபுல்லா குளிச்சிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் ஹீரோயினும் அதே பார்ல உட்காந்து அவருக்கே தெரியாம பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோவும் ஃபுல்லா பாதியில இருக்கா, மேல கண்டினியூஸா குடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அவர்கிட்ட போயிட்டு ஒரு பொண்ணு தவறான விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணா. அதை பார்த்து ஹீரோனிக்கா பயங்கர ஜெலஸ் ஆகுது. உடனே ஓடி வந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு அவரை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. போதையிலேயே ஹீரோயினை ஹக் பண்ணி என்ன மன்னிச்சிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்புதான்னு சொல்லி அவங்கள ஹக் பண்ணபடியே தூங்கிறாரு.
மார்னிங் எழுந்ததுமே ஹீரோவும் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க, நீங்கள் பண்ண வேலைக்கு என்னால் உங்களை மன்னிக்கலாம் முடியாது, பார்க்கலாம் என் மனசு மாறிச்சுன்னா வேணும்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ தெரியாம தானே இந்த மாதிரிலாம் பண்ணான்னு நினைச்சு அவர் மன்னிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஓவரா பண்ணாரு இல்லையா, ஈஸியா மன்னிச்சிட்டா அது அவருக்கு பெரிய விஷயமா இருக்காதுன்னு கொஞ்சம் சுத்த விட ட்ரை பண்றாங்க. ஸோ வேனி கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. தான் கிட்னாப் பண்ண மாதிரி ஹீரோவை நம்ப வைக்கிறாங்க. அதை நம்பி ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி ஹீரோயின் போனை ட்ராக் பண்ண சொல்றாரு. ட்ராக் பண்ணதுல ஹீரோனுடைய போன் மட்டும் ரோட்டோரமா கிடக்கு. ஆனா ஹீரோயின் எங்கேயுமே அங்க இல்ல. ஹீரோவுக்கா செம்மையா பயம் வருது. சுத்தி இருக்கிற சர்வேலன்ஸ் கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்க்க சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. வேனி கூட ஒரு பாழடைஞ்ச பில்டிங்க்கு தான் வந்திருக்காங்க. வேனியுக்கா ஹீரோயின் இந்த மாதிரி பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்ல. இதை நீ பண்ணிதான் ஆகணுமான்னு கேட்கும் போது கூட இல்ல, இதை நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், அப்பதான் ஹீரோடைய லைஃப்ல நான் எவ்வளவு ஒரு முக்கியமான பர்சனுங்கிறது அவனுக்கு அப்பயாவது புரியும், அவனுக்கு ஃபைனலா ஒரு லெசனை கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி தான் இங்க இருக்கிறத க்ளூவா கொடுங்கன்னு சொல்றாங்க. சோ வேனியும் எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோக்கு கால் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் பா, 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், இதுக்கப்புறமா தான் அவளை கஷ்டப்படுத்தாம நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லும் போது எங்க அவளை பாத்துக்கிறது, ஆல்ரெடி அவ கிட்னாப் ஆயிட்டா, ட்ராக் பண்ணி அவ போனை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது, இப்ப கூட ஹீரோனை தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அதை கேட்டு இவருமே பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்ற, ஹீரோயின் கிட்னாப் ஆயிட்டாளா, நீ எதுக்கு கவலைப்படாதமோ, அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், பென் மூலமா அவளுக்கு ஏதோ ஆபத்து வருமான்னு பயந்து ஆல்ரெடி அவகிட்ட ஒரு ட்ராக்கிங் டிவைஸை கொடுத்துருக்க, அது அவளும் அவளுடைய ரிஸ்ட் பேண்ட்ல தான் அட்டாச் பண்ணிருக்கா, இப்பவே அதோடைய அக்கௌண்ட்டையும் அதோடைய பாஸ்வேர்டையும் உனக்கு சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அதை சென்ட் பண்ணி விடுறாரு. அதோட எங்க ஹீரோயின் கிட்டையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இருக்கக்கூடிய லொகேஷனை கண்டுபிடிச்சு ஹீரோ இங்க வந்துருவா, நீ உன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல, பாருங்க என்ன இருக்கமெல்லாம் கட்டக்கூடாது, எனக்கு ரொம்பவே வலிக்கும், லேசா தான் கண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கையிலெல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது என்னடா வாய்ஸ் வரலன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க அந்த பெண்ணு கையில கல்லோட நின்றுருக்கா. வேனு கீழே விழுந்து கிடக்காரு. நீ எப்படி இங்க வந்தன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது என்ன பண்ணான்னு தெரியல, ஹீரோயின் கட்டப்பட்ட நிலைமையில கண் விழிக்கிறாங்க. ஆப்போசிட்ல அந்த பெண்ணு தான் நின்றுட்டு இருக்கா. பென் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எதுக்கு இப்படி என்னை எப்போதுமே விரோதியவே நினைச்சிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம உன்னை பத்தி எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹீரோயினை காப்பாத்த இங்க வந்துருவாரு, தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணாதான்னு சொல்லும் போது எது ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு நீ வேணா நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என்னைக்குமே நீ எனக்கு எதிரிதான், நீ மட்டும் எங்க லைஃப்ல வராம இருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணி ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன், நீ இருக்கிற வரைக்கும் ஹீரோ எனக்கு கிடைக்கவே மாட்டான், அதனால செத்து போடின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே தீயெல்லாம் பத்த வச்சுட்டு வந்துடுறா. கொஞ்சம் கொஞ்சமா தீய அந்த இடம் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்க கரெக்டான நேரத்துக்கு ஹீரோக்கும் அவருடைய ஆளுங்களோட வந்து ஹீரோனி அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாரு. சோ 2 பேருமே சேஃபா வெளியில வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம ஹீரோ வேற சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்நேரம் பார்த்து மயக்கத்துல இருந்த வேனியும் எழுந்து வந்து பக்கத்துல உட்காந்து, டேய் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன பத்தி கவலைப்பட்டீங்களான்னு கேட்கும்போது, அட வேனியும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோவும் கேட்க, அதையே என்கிட்ட கேட்கிற, அவன் பக்கத்துல உட்காந்துருக்காலே உன் வைஃப் அவகிட்ட கேளுன்னு சொல்லும் போது எங்க கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. எங்க ஹீரோவும் ஹீரோனியும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த பெண் இருக்கா இல்லையா, அவ பண்ண கிரைமுக்காக போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு உங்ககிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கான்னு அப்ப கூட பயங்கர திமிரா தான் பேசிட்டு இருக்கா. ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாம யாரையும் நாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி அவளை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சோ ஃபைனலா ஹீரோவும் ஹீரோயின் முன்னாடி நீலன் பண்ணி ரிங்க காமிச்சு மறுபடியும் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மேரேஜுக்கான ப்ரொபோசலை கொடுக்க அதுக்கு அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாகவே நல்ல ட்ராமாவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.